ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோன்னா சிக்கன் வறுவல் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்குறேங்க. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கலாங்க. லெமன் 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுருக்குறேங்க, அதை ஊற்றிக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறிட்டு இருக்கட்டுங்க, அப்புறம் தாளிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லாம் நல்லா கலந்து வச்சாச்சு. இது ஒரு 1/2 மணி நேரம் இருக்கட்டுங்க, தாளிச்சிக்கலாங்க. அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம். அடுத்தது சீரகம் போட்டுக்கலாங்க, 1/4 ஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை ஒரு எனக்கு, பச்சை மிளகா 2, வெங்காயம் 1. இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு வெங்காயம் அதிகம் வதங்க வேண்டியது இல்லைங்க, கண்ணாடி பதம் வந்தால் போதுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க. 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சுங்க. இப்போ கலக்கி வச்சுருந்து சிக்கன் சேர்த்திக்கலாங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு. உப்பு அப்பளம் கம்மியாக தாங்க போட்டிருந்தோம், இப்போ கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடிடலாங்க. தண்ணியெல்லாம் ஒன்றும் விட வேண்டியதில்லை, இதுலேயே தண்ணி விடுங்க. பாருங்க தண்ணி எந்த அளவுக்கு வந்துருக்குதுங்க, தண்ணி இன்னும் ஊற்றவே இல்லைங்க. இப்போ மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. மிளகாய்த்தூள் இன்னொரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. ஒரு தக்காளி நல்லா இப்படி பிழிஞ்சுட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இன்னொரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க, அது வேகட்டும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சிக்கன் வறுவல். இது சப்பாத்திக்கு தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. சாதத்தோடு போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். தண்ணியே விடலிங்க, ஆனால் சிக்கன் நல்லா வெந்துட்டு பாருங்கள். கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.